ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் அரசி. இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு, அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாதி அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். 10 பல் அளவு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, மல்லித்தலை, கருவேப்பிலை, இது எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். மல்லித்தலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிடணும். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இது எல்லாம் நல்லா ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அதில் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். இல்லை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.